வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு நவம்பர் 27 ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் 27 தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான மூக் டெஸ்ட் லிங்க்கும் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக் டெஸ்ட்டை கொடுத்த கணித வினாக்கள் அறிவு கூர்மை வினாக்களுக்கு வந்து ஆன்சர் கீ போடுங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கணித வினாக்களுக்கான ஆன்சர் கீ பார்த்துலாம். வீடியோ முழுமையாக பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இதே மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம தேர்வுலையும் கேட்கணும்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது பேட்டர்ன் வச்சு நல்லா அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை தாண்டி கொஞ்சம் ஈஸியாக வரலாம், கஷ்டமாக வரலாம். இது ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரயில்வே தேர்வை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் நடந்த தேர்வுகளான இப்போ என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஜேஇ, டெக்னீஷியன், ஏஎல்பிஷன் இந்த மாதிரி தேர்வுகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிடும். முக்கியம் இப்போ ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், பட் நம்ம டைம் எடுக்கும். பட் கணித வினாக்கள்ங்கிறது ஒவ்வொரு தேர்வுக்குமே அதுக்கான பேட்டர்னுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கு. இங்கே நம்ம நாலேஜ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேகமாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழா ஏஸ் அகாடமியில் ரயில்வே தேர்வுக்கான ஸ்டடி பேக்கேஜ் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுருக்குக x 6x minus 8 plus 6 bracket of x squared minus 3 plus 16. இப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும் கேட்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸை வச்சு உள்ள பெருக்கும். அப்போ என்ன எக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் எவ்வளோ வரும்? 6x ஸ்கொயர்டு. அடுத்து எக்ஸை வச்சு இங்கே பெருக்கும்னா மைனஸ் 8x பிளஸ் அடுத்து இங்கே பெருக்குனா 6x ஸ்கொயர்டு. சிக்ஸை வச்சு இங்கே பெருக்குனா மைனஸ் 18 பிளஸ் 16. இப்போ அடுத்து என்னாகும்? இங்க 6x ஸ்கொயர், இங்கே 6x ஸ்கொயர் பண்ணாது 12x ஸ்கொயர். அடுத்து x இங்க மட்டும் தான் பண்ணாது மைனஸ் 8x. அடுத்து மைனஸ் 18 பிளஸ் 16 எவ்வளவு வரும்? மைனஸ் 2. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 12x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 2. இதுதான் எனக்கு ஆன்சர். ஆன்சர் இருக்கு ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஒரு ஏர் கண்டிஷனரின் விலை ரூபாய் 55,000 என குறிக்கப்பட்டுள்ளது. திருவிழா கால விற்பனையின் போது அது 15% தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. தள்ளுபடி விலையில் 12% ஜிஎஸ்டி சேர்க்கப்பட்டால் செலுத்த வேண்டிய இறுதி தொகை எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண போறதில்ல. இப்ப ஆக்சுவல் ரேட் அன்னைக்கு எவ்வளோ? 55,000 ரூபாய். அவங்க என்ன பண்றாங்க? 15% தள்ளுபடி பண்றாங்களா? அப்ப இந்த 15% தள்ளுபடி நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 55,000 ரூபாயில 15% எவ்வளவு வரும்? 10% எவ்வளோ? 5100. 10% எவ்வளோ? 5100. அப்ப 5% வரும் 2750. அப்ப மொத்தம் 5% ஆயிடுச்சு. அப்ப 0 5 12 இங்க ஒரு 1 அப்ப எவ்வளோ? 8280. அப்ப 8250 மைனஸ் பண்ண போறோம். அப்ப 0 இங்க கடனை 10 10ல 5 போச்சுன்னா 5. அப்ப 9 2 போச்சுன்னா 7. அப்ப இங்க 4 தான் இருக்கும். 14 8 போச்சுன்னா 6 இங்க 5. சரி எவ்வளோ? 4. ஓகேங்களா? இப்போ 15% தள்ளுபடி பண்ணியாச்சு. அப்ப 15% தள்ளுபடிக்கு அப்புறம் 46,750 ரூபாய் தான் இருக்கும். ஆனா என்ன பண்ண அடுத்து நம்ம 12% ஜிஎஸ்டி கட்டணும்ல. அப்ப இதுல 12% எவ்வளவு வரும்? பாருங்க 10% எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4675. 1% எவ்வளோ? 467.5. அப்ப 1% 467னா அப்ப 2% எவ்வளவு வரும்? 400 டபுள் ஆகுனா 800. 60 டபுள் ஆகுனா ஒரு 120. எவ்வளவு வருது? 920. இங்க ஒரு 7 அப்படின்னா 935. ஓகேங்களா? அப்ப 935. ஓகே, இப்போ இதை ஃபுல்லா கூட்டுவோம். கூட்டின எவ்வளவு வரும்? 0 இங்க ஒண்ணு போட்டோம் 10 11 இங்க ஒண்ணு 16 இங்க ஒண்ணு 5. அப்ப எவ்வளவு கூட்டணும்? 5610. அப்ப கூட்டின 0 6 13 இங்க ஒரு 1 12 இங்க ஒரு 1 5. அப்ப ஆன்சர் வருது 52,360 வரும். ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் சி. இந்த மாதிரி நார்மலா என்ன பண்ணலாம்? நீங்க சதவீதம் கண்டுபிடிச்சு கூட நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி அப்படின்னா கூட்டிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரேகா, சஞ்சய் மற்றும் பூனம் ஆகியோர் ஒரு தொழிலை தொடங்கும் முறையை 1060, 1730 மற்றும் 1710 என்னும் தொகையை முதலீடு செய்கின்றனர். ஆண்டின் இறுதி லாபமானது 1150 லாபத்தில் பூனமின் பங்கு எவ்வளவு? ஓகே, அவங்க முதலீடு எவ்வளவு பண்றேன்னு சொல்லிட்டாங்க. யார் யாரு? ரேகா, சஞ்சய், பூனம். ஓகே,
எவ்வளவு முதலீடு பண்றாங்க பாத்தீங்கன்னா, ரேகா 1060 ரூபாய், சஞ்சய் 1730, பூனம் 1710. ஓகே, அவங்க எவ்வளவு முதலீடு பண்றாங்களோ அதை பொறுத்து அவங்க என்ன கிடைக்கும், லாபமும் கிடைக்குமா? ஓகேங்களா? அப்ப முதலீடுக்கான பங்கு இல்லைன்னா லாபத்தின் பங்கு எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். அப்ப இந்த மூணுக்கும் என்ன பண்ணலாம், விகிதம் பாருங்க. விகிதம் பார்த்தா என்ன ஆகும், லாஸ்ட்ல 0 மட்டும் கேன்சல் ஆகும். அப்ப 106, 173, 171. ஓகேங்களா? இந்த அடிப்படையில லாபம் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, பூனமுடைய பங்கு தானே கேட்டாங்க. அப்ப பூனமுடைய பங்கு எனக்கு எவ்வளோ, 171. அப்ப 171 வகுத்தல். அடுத்து மொத்த பங்கு கீழே போடுங்க. மொத்த பங்கு எவ்வளவு வரும், 171, 173 கூட்டுங்க. அதே மாதிரி 106 கூட்டின மொத்தம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 450 வரும். ஓகேங்களா? இது ரெண்டுமே கூட்டினா ஒரு 344, 350, 450 வரும். இன்ட்டு இந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, 1150 பிரிங்க. ஓகேங்களா? பூனமுடைய பங்கு, மொத்த பங்கு, அந்த அமௌண்ட். இப்ப அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து அஞ்சால் அடிச்சா 9 5 45, இங்க ஈரஞ்சா 10, மீதி 1, 15ல 3. அடுத்து ஓரம்போது 9, ஓரம்போதா 9, மீதி 8, 81ல 9. அப்ப 19 இன்ட்டு 23 எவ்வளவு வரும், 19, 23. அப்ப மூணாவது இருக்குண்ணா, 19 3 57, 19 2 38. அப்ப 7 3 இங்க 4. அப்ப ஆன்சர் வருது 437. அப்ப பூனம் அவருடைய லாபத்தில் பங்கு எவ்வளவு கிடைக்கும், 437 ரூபாய் கிட்ட கிடைக்கும். அடுத்து P இன் தற்போதைய வயதின் 6 மடங்கு Q இன் தற்போதைய வயதை விட 25 ஆண்டுகள் அதிகம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு Q இன் 4 மடங்கு வயது அப்போதைய P இன் 9 மடங்கு வயதை விட 45 ஆண்டுகள் குறைவாக இருக்கும் எனில் Q இன் தற்போதைய வயது ஆண்டுகளில் காண்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. P இன் தற்போதைய வயதின் 6 மடங்கா, அப்ப 6 மடங்கு என்ன பண்ணும், B ய 6ஆல பெருக்கணும். ஓகேவா? அப்ப B இன் தற்போதைய வயதின் 6 மடங்கானது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, Q இன் தற்போதைய வயதை விட என்னது 25 ஆண்டுகள் அதிகமா. அப்ப Q பிளஸ் 25. Q ஓட தற்போதைய வயதை விட 25 ஆண்டுகள் அதிகம். ஓகே, இப்ப செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க, 10 ஆண்டுகளுக்கு பிறகு. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னது, P ல 10 வயசு கூட்டுமா. அப்ப P ல 10 வயசு கூட்டு, P ல 10 வயசு கூட்டும். அதே மாதிரி என்ன பண்ணும், Q ல நீங்க 10 வயசு கூட்டணும். ஓகேவா? Bங்கிறது தற்போதைய வயது, Qங்கிறது தற்போதைய வயது தான். ஓகேவா? தற்போதைய வயது Pனா 10 வருஷத்துக்கு அப்புறம் P பிளஸ் 10, Qனா Q பிளஸ் 10. ஓகே, இப்ப Q இன் 4 மடங்கானது. இப்ப Q ல 4 மடங்கானது அப்படின்னா இது 4ஆல பெருக்க போறோம். அப்போதைய P இன் 9 மடங்கு. ஓகே, அப்போதைய P ல 9 மடங்கை விட 45 ஆண்டுகள் குறைவு அப்படின்னா அது -45. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? 10 ஆண்டுகளுக்கு அப்புறம்னா P பிளஸ் 10, Q பிளஸ் 10. இவங்க 4 மடங்கு எப்படி இருக்குமா, இவங்களுக்கு 9 மடங்குல இருந்து 45 கழிச்சா கிடைக்கும் சொன்னாங்க. அப்ப இப்ப இது உள்ள பெருக்கலாம். 9P பிளஸ் 90, இங்க வெளியே ஒரு -45. அடுத்து இங்க போய்க்கலாம் 4Q பிளஸ் 40. இப்ப பாருங்க, இங்க 4க்கு இங்க -4. அப்போ 9, சாரி 4P இருக்கு, Q இருக்கு. அப்ப என்ன 9P minus 4Q. அதே மாதிரி 90 45 போச்சு 45. அப்ப 45 -45. அப்ப 40 45 போச்சு வரும் -5. ஓகே, அப்ப 9P 4Q. அப்ப 6P is equal to Q plus 25 அப்படின்னு எனக்கு இருக்கு. ஓகேங்களா? இது என்ன பண்ணலாம், இதே ஒரு சமன்பாடா மாத்திக்கலாமா? எப்படி மாத்திக்கலாம், 6P minus Q is equal to 25. ஓகேங்களா? இப்ப இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு, ரெண்டுமே என்ன பண்ணலாம், சமப்படுத்தலாம். எப்படி சமப்படுத்தலாம், நம்ம Q உடைய வயது தானே கேட்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், Q வை கேன்சல் பண்ற மாதிரி போனாலும் சரிதான், இல்ல B யை கேன்சல் பண்ணாலும் சரிதான். எனக்கு Q வை கேன்சல் பண்றது ஈஸியா, இங்க 4 இருக்கு, இங்க வெறும் Q தான். அப்ப இது 4ஆல் பெருக்கினா போதுமா? இப்ப இது 4ஆல் பெருக்கினா வரும் 24P minus 4Q. 25 நாங்க 100. இது அப்படியே எழுதிக்கோங்க. 9P minus 4Q minus 5. அப்ப குறியீடெல்லாம் சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணாகும் -4 plus 4 கேன்சல். அப்ப 24 9 போச்சுன்னா 15B. 15B இங்க என்னது 100 பிளஸ் 5 எவ்வளவு 105. அப்ப 15B 105னா ஒரு B எவ்வளவு வரும் 7. அப்ப B உடைய தற்போதைய வயது தானே கண்டுபிடிச்ச, Q உடைய வயது தானே கேட்கிறாங்க. அப்ப இங்க அப்ளை பண்ணிடலாமா? அப்ப B க்கு 7 போட்டா எவ்வளவு வரும்
6 42, அப்ப Q பிளஸ் 25. ஓகேவா? பிளஸ் வந்துச்சுன்னா -25. அப்ப 42 25 போச்சுன்னா வரும் 17. அப்ப Q ஓட வயது எவ்வளவு வரும்? 17 வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயதானது அவரது மகனின் வயதின் 2 மடங்கை விட 21 ஆண்டுகள் அதிகமாக இருந்தது. இப்போதிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மகனின் வயதை விட 2 மடங்கு வயதாக இருப்பார்? உங்களுக்கு தான் கொஸ்டின். ஓகே, எப்ப 2 மடங்கு வயதா இருப்ப என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அப்ப அவருடைய மகனுடைய 2 மடங்குக்கும் இவருடைய வயதுக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசம் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஓகே, இப்ப தந்தை அப்படின்னா டாட் வச்சுக்கலாம், டீன்னு வச்சுக்கலாம், இல்ல எஃப்னு வச்சுக்கலாம், ஃபாதர்னு வச்சுக்கலாம், ஃபாதர். இப்போ மகன் அப்படின்னா சன். ஓகேங்களா? அப்ப தற்போதைய வயது தான் எஃப். அப்ப 2 வருஷம் முன்னாடி என்ன இருக்கும்? எஃப் -2. ஓகேங்களா? எஃப் -2 எனக்கு எப்படி இருக்குமா? மகனின் 2 மடங்கு. அப்ப 2s. ஓகே, ஆல்ரெடி என்னது s -2 தான் இவரு. ஏன்னா இவருக்கு 2 வருஷம் முன்னாடி f -2னா மகனுக்கு என்னது s -2. அப்ப s -2 என்ன பண்ணும்? 2 மடங்குனா 2ஆல பெருக்கிட்டு அது என்ன பண்ணு? 21 ஆண்டுகள் அதிகமா. அப்ப அதிகம்னா பிளஸ் 21. இப்ப எனக்கு என்ன ஆகும்? f இந்த மைனஸ் நாங்க கொண்டு போயிடலாம். பிளஸ் 2 ஆயிரும். அப்ப 2s -4 பிளஸ் 21 மைனஸ் வந்தா பிளஸ் 2. இப்ப எவ்வளவு வரும்? அப்ப f 2s இங்க எவ்வளவு வருது? பிளஸ் 19. அப்ப f இந்த 2x வந்து -2s ஈக்குவல் டு எவ்வளவு? 19. அப்ப அப்பாவின் வயது, தந்தையின் வயதானது மகனின் வயதோட 2 மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 19 ஆண்டுகள் ஆகும். அதான் எனக்கு ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், சப்னா ரூபாய் 20,800 என்னும் தொகையின் ஒரு பகுதி ஆண்டுக்கு 11% என்ற விகிதத்திலும் மற்றொரு பகுதி ஆண்டுக்கு 9% என்ற விகிதத்திலும் தனி வட்டியில் முதலீடு செய்தார். அவர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2 முதலீடுகளும் இருந்தும் சமமான வட்டியை பெறுகிறார் எனில் ஆண்டுக்கு 11% முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க. ஓகேங்களா? சோ மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 20,800. ஓகே, அப்ப இந்த 20,800 என்ன பண்ண போறாங்க? 2 பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள ஆளுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாத பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளவங்களுக்கு எவ்வளவு அசல் தெரியாது, பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அத பிரின்சிபல். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, இது மொத ஆளு, இங்க 2வது ஆள். இப்ப இவங்களோட பிரின்சிபல் எவ்வளவு இருக்கும்? இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இங்க எக்ஸ் போச்சா, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 20,800 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இவங்களுக்கு எத்தனை சதவீத வட்டி? 11% வட்டி. இவங்களுக்கு எத்தனை சதவீத வட்டி? 9% வட்டி. இவங்களுக்கு எவ்வளவு காலம்? இவங்களுக்கு 6 தான். இவங்களுக்கு எவ்வளவு காலம்? 6 தான். ஆனா என்னது? 2 பேருக்கும் உள்ள தனி வட்டி எனக்கு எப்படிதான் இருக்குமா? சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இங்க கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் இதுல கிடைக்கக்கூடிய தனி வட்டி எனக்கு எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். இதுல இந்த 11% வட்டி கொடுத்தாங்கல்ல, இதோடைய இந்த முதலீடு தொகை அசல் மதிப்பு எவ்வளவு? அதான் நான் கண்டுபிடிப்பேன். எக்ஸ் உடைய மதிப்பை தான் நான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? இதுக்கு தனியா பிஎன்ஆர் கண்டுபிடிப்போம், இதுக்கு தனியா பிஎன்ஆர் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நார்மல் எப்பயும் போலதான். இவ பிஎன்ஆர் என்ன வரும்? அசல் மதிப்பு என்னன்னா அது எக்ஸ் இன்ட்டு 11 இன்ட்டு 6 எவ்வளவு வரும்? 66 வகுத்தல் 100 இஸ் ஈக்குவல் டு இங்க எவ்வளவு இருக்கு? 20,800 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 9 54 வகுத்தல் 100. இப்ப என்ன கீழே 100 கீழ் 100 கேன்சல். இப்ப அடுத்தது என்ன வடிக்கலாம்? 11 66 9 54. இப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 11x. அப்ப அங்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 9 இன்ட்டு 20,800. ஓகேங்களா? 11x. அப்ப 9 இன்ட்டு 20,800 மைனஸ் 9x. அப்ப மைனஸ் 9x என்னது? பிளஸ் ஆயிருமா? அப்ப எவ்வளவு இருக்கும்? 11 9 கூட்டினா 20x இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 20,800. இப்ப நம்ம அடிக்கலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இப்ப 2 அடிச்சா 4 2 இங்க 4 2 0 4 2 0. அப்போ 9 இன்ட்டு 1040. அப்ப 1040 இன்ட்டு 9 பெருக்கல் வரும் 36 ஓரம்பதா 9 போல வரும் 9360 வரும். அப்ப ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. அப்ப எக்ஸுக்கான மதிப்பு எவ்வளவு? 9360. இதான 11% எது கொடுக்குறா? எக்ஸ் தான். அப்ப எக்ஸோட மதிப்பு 9360. இதே இது
எனக்கு 9% கொடுத்தக்கூடிய அமௌண்ட் கிட்ட என்ன பண்ணும், 20,800 இருந்து இந்த 9,360 கழிக்கூடிய ஆன்சர் தான் அந்த முதலீடை போட முடியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, முக்கோண ஏபிசியில் டியில் பிடி செங்குத்து ஏசி மற்றும் டிபிசி 77 டிகிரி ஆகும். இ என்பது பிசியில் உள்ள ஒரு புள்ளி, அதாவது சிஏஇ என்பது 54 டிகிரி ஆகும் எனில் முக்கோணம் ஏஇபியின் அளவு என்ன? ஓகே, கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு முக்கோணம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏபிசி, ஓகேங்களா? முக்கோணம் ஏபிசி போட்டாச்சு. என்ன கொடுக்குறாங்க, பிடியும் ஏசி எனக்கு என்னது செங்குத்துன்னு சொல்லிட்டாங்களா? எனக்கு இப்படிதான் இருக்கணும், முக்கோணமும் அதாவது செங்குத்தாக இருக்கணும். அது இப்ப என்ன பண்ணலாம், இங்க ஒரு கோடு போடுங்க. ஓகேங்களா? இதை டின்னு வைங்க. அப்ப டி இந்த கோடு ஓகே வருதுங்களா? அப்ப பிடி ஏசி எனக்கு எப்படி இருக்கு, செங்குத்தா தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, டிபிசி மதிப்பு எவ்வளோ, 77 டிகிரி. ஓகேவா? அப்ப டிபிசி அப்ப எவ்வளவு டிகிரி, 77 டிகிரி. டிபிசி எவ்வளோ, 77 டிகிரி. அடுத்து என்ன சொல்றாங்க, இ என்பது என்னது, பிசியில ஒரு புள்ளி. அப்ப பிசி இங்க தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க பாயிண்ட் வச்சுக்கலாம், இன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இ இங்க வச்சுக்கலாம். இப்ப இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன சொன்னாங்க, சிஏஇ எவ்வளோ, 54 டிகிரி. பாருங்க சிஏஇ ஓகேவா? அப்ப எவ்வளவு சொன்னாங்க, 54 டிகிரி. ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஏஇபி இன் அளவு கண்டுபிடிக்கும். அது ஏஇபி அதாவது இதோடைய மதிப்பை கண்டுபிடிக்க போறீங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை உள்ளதை மட்டும் நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை மட்டும் பாருங்கவே, இதை மட்டும் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு, செங்கோண முக்கோணமா இருக்கா? அப்ப செங்கோண முக்கோணம் அப்படின்னா இதோட டிகிரி என்னைக்கோ 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி இங்க 77 டிகிரி. அப்ப இங்க எவ்வளவு வரும் மொத்தம், அப்ப செங்கோண முக்கோணத்துல கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியா? அப்ப இங்க 77 டிகிரி இங்க எவ்வளவு இருக்கும், 13 டிகிரி அப்படின்னு இருக்கும். எவ்வளவு இருக்கும், 13 டிகிரின்னு இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப இப்ப அப்படியே பாருங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த முக்கோணம் எடுத்த எவ்வளவு வரும், இங்க 54, இங்க எவ்வளவு 13. ஓகேங்களா? அப்ப இங்க என்னது, நமக்கு இதான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். அப்ப வெளிக்கோணம் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப வெளிக்கோணம் எப்படி கண்டுபிடிப்போம், உள்ள அந்த இரண்டு கோணங்களின் கூடுதல் தான் வெளிக்கோணமா கிடைக்கும். அப்ப அது 54 13 கூட்டினா தான் எனக்கு கிடைக்கும். அப்ப 54 13 கூட்டினா எவ்வளவு வரும், 67 டிகிரி. ஓகேங்களா? இப்படியும் கண்டுபிடிக்கிற இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு கோணம் கிடைச்சிருச்சா, அப்ப என்ன பண்ணுவீங்க, இதோட மதிப்பை கண்டுபிடிப்பீங்க. அப்ப இதோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், மொத்தம் 180 வரணுமா? அப்ப 67. அப்ப 67ஓட எதை கூட்டினா 180 வரும், 113 கூட்டுவீங்க. ஓகேங்களா? அப்ப 113 அப்படின்னா இப்ப இது வந்து எனக்கு எப்படி ஒரு 180 டிகிரி வருமா, ஏன்னா ஒரு கோட்டு துண்டா 180 டிகிரி. அப்ப 113 அப்ப இங்க எவ்வளவு வரும், 67 டிகிரி. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் இங்க என்ன வந்திருக்கும், 67 டிகிரி அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். அடுத்து, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை வாங்கி அதன் விலையை 1733 என குறித்தார். அவர் அதன் மீது 7% தள்ளுபடி அளித்தும் 37% லாபம் ஈட்டுகிறார் எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? ஓகேவா? அப்ப குறித்த விலை, அடக்க விலை, லாபம், தள்ளுபடி. ஓகேங்களா? இந்த 4 வார்த்தையும் தொடர்புடைய ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம், 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. ஓகேங்களா? அப்ப குறித்த விலை எவ்வளோ, 1233. லாபம் எவ்வளோ, 37. அப்ப 100ஓட கூட்டினா 137 வகுத்தல் 100 மைனஸ் தள்ளுபடி. அப்ப தள்ளுபடி கழிச்சா 100 எழுத போச்சுன்னா 93 இன்ட்டு அடக்க விலை. இப்ப என்ன பண்ணலாம், மேலே மேலே இப்ப அடிக்கலாமா? அடிச்சா எவ்வளவு வரும் பாருங்க. அடிச்சா எவ்வளவு வரும், இங்க 3ஆல் அடிக்க முடியுமா, முடியாது. டைரக்டாவே என்ன பண்ணுங்க, 137ஆலேயே அடிங்க. 137 137 இங்க அடிச்சா எவ்வளவு வரும், 9 வரும். எப்படி சொல்றோம்னா இங்க லாஸ்ட் நம்பர் 7, இங்க லாஸ்ட் நம்பர் 3. அப்ப எப்போ வரும், 7 9 63. அப்பதானே வருது. என்ன செக் பண்ணுவோம், 137 9ஆல பெருக்கி பாருங்க. 63க்கு 6, 27, 33க்கு 3, இங்க 12 வருதுங்களா, 1233. அப்போ 137 9 137 1233. இப்ப என்ன பண்ண, 9 இன்ட்டு 93. அப்ப 93 இன்ட்டு 9 அப்ப 27 மீதி 2
81 83. அப்ப ஆன்சர் வருது 837. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அப்ப குறித்த விலை, அடக்க விலை, லாபம், தள்ளுபடி கேட்டா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்து, ஒரு கடைக்காரர் ஒரு மின் விசிறியின் பட்டியல் விலையாக அதன் அடக்க விலையோட 25% அதிகமாக குறிக்கிறார். மேலும் அதன் பட்டியல் விலையிலிருந்து 18% தள்ளுபடியை வழங்குகிறார். அவர் ரூபாய் 96 என்ற தொகையை லாபமாக ஈட்டினால் அந்த மின் விசிறியின் பட்டியல் விலை எவ்வளவு? ஓகேங்களா? இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ 100%. இப்போ 100% எனக்கு என்னது? அடக்க விலை. நான் வாங்கினது என்னது? 100%. அவன் என்ன பண்றாங்க? 25% அதிகமா குறிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 25% என்ன பண்ணலாம்? அதிகப்படுத்திக்கலாம். அப்ப 100ல 25% எவ்வளோ? 25 தான். அப்ப எவ்வளவு வரும்? 125. அப்ப 125 என்னது? பட்டியல் விலை. ஓகே, அடக்க விலையில 25% குறிச்சு என்ன பண்றான்? பட்டியல் விலையா மாக்குறான். எவ்வளவு ஆயிடுச்சு? 125 ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றான்? அந்த பட்டியல் விலையில இருந்து 18% என்ன பண்றான்? குறைக்கிறான். 18% என்ன பண்றான்? தள்ளுபடி தரான். இதுல 18% எவ்வளவு வரும்? ஓகேங்களா? இங்க என்ன பண்ண போனா 20% எவ்வளவு பாருங்க. ஏன்னா 10% 12.5. 20% வரும் 25. ஓகே, அப்ப 2% குறைச்சிக்கலாமா? 1% 1.25. அப்ப 2% வரும் 2.5. ஓகேவா? அப்ப 2 கழிச்சு எவ்வளவு வரும்? 25 2 போச்சுன்னா 22. ஓகேவா? அப்ப 125ல 22 குறைங்க. குறைச்ச எவ்வளவு வரும்? 102.5. ஓகேங்களா? அப்ப 100 ரூபா உள்ள ஒரு பொருளை 122.5% விற்கிறாங்க. அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்குது? 2.5% தான் லாபம். அதோட அமௌண்ட் தான் எனக்கு எவ்வளவு? 96 ரூபாய். லாபம் எனக்கு எவ்வளவு? 96 ரூபாய் தானே. அதாவது 2.5% தான் 96 ரூபாய். எனக்கு என்ன கொஸ்டின்? பட்டியல் விலை தான் கேட்டாங்க. இப்ப பட்டியல் விலை என்பது எனக்கு எவ்வளவு வருது? 125%. அப்ப 125% எனக்கு எவ்வளவு வரும்? பாருங்க, 25% 96. அப்ப என்ன பண்ண? இங்கிட்டு 10ஆல பெருக்குங்க, இங்கிட்டு 10ஆல பெருக்குங்க. அப்ப என்ன ஆகும்? 25% 960. அப்ப 25% 960னா அப்ப 125% எவ்வளவு வரும் பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப 25 இங்க 5ஆல பெருக்குமா? அப்ப 960 5ஆல பெருக்குங்க. அப்ப 960 5ஆல பெருக்குனா எவ்வளவு வரும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 960னா 960ல பாதி எவ்வளவு வரும்? 480. ஒரு 0 வச்சுருக்கு. அப்ப ஆன்சர் வரும் 4800 வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து, ஒரு புத்தகத்தின் விலை ரூபாய் 200 என குறிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது 15% தள்ளுபடி வழங்கப்பட்டால் அப்புத்தகத்தின் விற்பனை விலை எவ்வளவு? இப்ப 200 ரூபாய். எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றாங்க? 15%. இதுல 15% எவ்வளவு வரும்? 1% 2. அப்ப ஆன்சர் வரும் 30. அப்ப 30 மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 170. இல்ல ஆன்சர் என்னது? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? இன்னைக்கு இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் சதவீதம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் 170. அடுத்து, 52 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலத்தின் புறப்பரப்பை காண்க. ஓகேங்களா? புறப்பரப்பு கண்டுபிடிக்க முன்னாடி அனைத்துலயுமே எனக்கு என்ன ஆப்ஷன்ல பை இருக்கு. அப்ப நீ பைக்கு மதிப்பு அப்ளை பண்ண தேவையில்லை. கோலத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா 4/r². ஓகேங்களா? பைக் மதிப்பு அப்ளை பண்ண தேவையில்லை. பையை விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? 4. இங்க ஆரம் மதிப்பு எவ்வளவுப்பா? விட்டம் தான் 52. அப்ப ஆரம் எவ்வளவு? 26. அப்ப 26 × 26. ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? நான் 26 எவ்வளவு வரும்? 676. அதோட 4 பெருக்குங்க. 24 இங்க 2 28 30 3 24 27. அப்ப ஆன்சர் வருது 2704 பை. ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் 2704 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து, ஒரு உருளையின் பக்கவாட்டு புறப்பரப்பு 498.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் உயரம் 41 சென்டிமீட்டர் எனில் கன அளவை கண்டறியவும். ஓகே, எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது கன அளவு. அப்ப கன அளவுக்கான ஃபார்முலா அது பை r²h. ஓகேங்களா? இங்க பைக்கு எந்த மதிப்பு போட சொல்லிருக்காங்க? 3.14 போட சொல்லியிருக்காங்க. இன்ட்டு ஆர மதிப்பு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி உயர மதிப்பு எவ்வளவு இருக்கும்? உயர மதிப்பு 41 சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப ஆரத்துடைய மதிப்பு கண்டுபிடிச்சா என்ன பண்ண ஆன்சர் பண்ண முடியுமா? அப்ப ஆரத்துடைய மதிப்பை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க புறப்பரப்பு கொடுத்தா அதுல இருந்து ஆர மதிப்பை கண்டுபிடிங்க. அப்ப புறப்பரப்புக்கான ஃபார்முலா 2/rh. அப்ப இதோட மதிப்பு எவ்வளவு? 498.2. அப்ப 2 பையோட மதிப்பு எவ்வளோ? 3.14 இன்ட்டு 6. உயர மதிப்பு எவ்வளோ? 41. அப்ப 498.2. ஓகேங்களா? இது என்ன பண்ணுவீங்க? இங்க பாயிண்ட்ஸ்ல இருக்கனால இங்க நிறைய நம்பர் அடிபடாம உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும்.
இந்த சைடு உள்ள மொத்தமா பெருக்கோங்க, இந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த சைடு நம்பர்லாம் கீழே கொண்டு போயிருவோமா? ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 498.2. இந்த ரெண்டையும் 41 பாருங்க 82 இன்ட்டு 3.14. ஓகே, இதை ஃபுல்லா நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆரத்துடைய மதிப்பு 1.93 சம்திங்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதை நீங்க அடிச்சு பார்த்து கண்டுபிடிங்கன்னா இங்க பாயிண்ட்ஸ்ல இருக்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, இப்போ இந்த ஆர மதிப்பை இங்க அப்ளை பண்ணலாம். 1.93 1.93 ஸ்கொயர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, ஸோ 479 சம்திங்ல வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இங்க ஆரத்துடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 1.934831 போயிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த 1.93 2 இலக்கம் மட்டும் எடுத்து போடும்போது எனக்கு எவ்வளவு ஒரு 479 சம்திங் தான் வரும். ஓகேங்களா? பட் அப்ப என்ன பண்ணும், இதோட கொஞ்சம் அதிகமா உள்ள நம்பர் தான் எனக்கு ஆன்சர். அப்ப 479 கொஞ்சம் பக்கத்துல எந்த நம்பருக்குன்னு பாருங்க. எந்த நம்பருக்கு? 481.99 சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 9.6% என்ற தனிவட்டி வீதத்தில் 7/2/3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி தொகை 6624 ஆகும். எனில் அதே தொகைக்கு ஆண்டுக்கு 2.8% விகிதத்தில் 9/2/3 ஆண்டுகளுக்கு வேண்டிய மொத்த தொகை எவ்வளவுதான் கேட்கிறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணும், அசல் எனக்கு தெரியாது. எனக்கு அசல் தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், வட்டிகள் முடிச்சு மொத்த தொகையை பார்க்க முடியும். எனக்கு அசல் தெரியாது, அசல் தான் கண்டுபிடிக்க போறோம். எதை வச்சு? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு. ஓகேங்களா? வட்டி எனக்கு எவ்வளவு இருக்கு? 6624. அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. கீழே 100 போட்டுக்கலாம். இங்க என்னது? 9.6. அப்போ 9.6 எப்படி போடலாம்? 96 கீழே 10ன்னு போடலாம். அதாவது மேல 10ஆல பெருக்கிறேன், கீழே 10ஆல பெருக்கிறேன். இன்ட்டு இதை சுருக்குங்க. இதை சுருக்குனா எவ்வளவு வரும்? 7 3 21, 2 கூட்டினா 23 வகுத்தல் 3. ஓகேங்களா? இப்ப ஆன்சர் பண்ணுங்க. எதாவது அடிக்க முடியுதுன்னு பாருங்க. எதாவது அடிக்கலாம்? இங்க 0, இங்க 3 வச்சு அடிக்கலாமா? 1 3 3, 3 9, 2 6. அடுத்து இங்க 32 6624 இருக்கா? இப்ப இதை அடிங்க. எவ்வளவு வரும்? 8 நாங்கா 32, இங்க அடிச்சோம்னா 1 நாங்க 4, மீதி 2 26ல 6, மீதி 2 22ல 5, இங்க 6. ஓகே, இப்ப திரும்பி என்ன பண்ணலாம்? 8ஆல அடிப்போம். 1 8 8, இங்க அடிச்சோம்னா 2 8 16, 5 அடிக்க முடியாது, 56ல 7. ஓகே, இப்ப அடுத்து அடிச்சோம்னா 23 29, 23 9 23 207. ஓகேங்களா? அப்ப மேல ஃபுல்லா அடியாச்சு. கீழே என்ன இருக்கு? 100 10 இருக்கா? அதாவது 1000 1000 பேருக்கு 9000. அப்ப அசலுடைய மதிப்பு எவ்வளவு வருது? 9000 எனக்கு கிடைக்கும். இப்ப இங்க தான் என்ன பண்ண போறோம்? வட்டி கண்டுபிடிக்க போறோம். அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு? 9000 இன்ட்டு. ஓகேங்களா? இங்க எத்தனை சதவீத வட்டி? 2.8. இது எப்படி வச்சுக்கலாம்? 28 கீழே என்னது? 10. மேல 10ஆல பெருக்கேன், கீழே 10ஆல பெருக்கிட்டேன். அடுத்து இதை சுருக்கின எவ்வளவு வரும்? 9 2/3, 27 2 29. அப்ப 29 வகுத்தல் 3. இப்ப அடிக்கலாமா? கீழே 3 0க்கு மேல 3 0. அடுத்து 1 3 3, 3 9. அடுத்து 3 29 பெருக்கல் ஒரு 87, இங்க ஒரு 28. அப்ப 7 8 56. ஓகே, லாஸ்ட் உங்களுக்கு 6 வரும்போது ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதானே வர முடியும். ஏன்னா இங்க மொத்தம் 9000, இங்க வட்டி லாஸ்ட் 6 எழுத முடியும். மேல உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ வரும். இதான் கண்டுபிடிச்சலாம். 56 மீதி 5, 64 69, இங்க 14 மீதி 1, 16 1 17, 6 3, இங்க ஒரு 1 14, இங்க 2. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 2436. அப்ப அசல் 9000 ரூபாய், வட்டி எவ்வளவு? 2436 ரூபாய். கூட்டின எவ்வளவு வரும்? 11436. அப்ப ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு எண்ணானது 100% அதிகரிக்கப்படும் போது அது 2680 ஆகின்றது எனில் அந்த எண் என்ன? ஓகே, 100% அதிகப்படுத்துறாங்களா? என்கிட்ட உள்ளது 100%. அது இன்னும் 100% அதிகப்படுத்தின எவ்வளவு வரும்? 200% ஆயிருமா? அப்ப 200% எனக்கு எவ்வளவு? 2680. அப்ப அந்த நம்பர் எனக்கு என்னது? 100%. அப்ப 100% எவ்வளவு வரும்? 200, இங்க 100 பாதி ஆகுதா? அப்ப இங்க பாதி எவ்வளவு ஆகும்? 1 3 4 0. அப்ப 1340. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு வியாபாரி மாவை 40% லாபத்தில் விற்பனை செய்வதாக கூறுகிறார். ஆனால்
எடைக்கல் மீது குறிப்பிட்டுள்ளதை விட 22% குறைவான எடையை நேர்மையற்ற முறையில் பயன்படுத்துகிறார் எனில் அந்த வியாபாரி ஈட்டிய மொத்த லாப சதவீதத்தை கண்டறியவும். ஓகே பாருங்க, என்ன பண்றாரு, ஒரு 40% லாபம் கிடைக்குதா, அப்ப லாபம்னா என்ன பண்ணும், 100ஓட கூட்டணும். கூட்டினாலும் வரும் 140. ஓகே, இங்க என்ன 22% குறைவா, அப்ப குறைவுன்னு என்ன பண்ணும், 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 100ல 22% வரும் 78. ஓகேங்களா, இப்ப என்ன பண்ண போறோம், மொத்த லாப சதவீதம் தானே கேட்டாங்க. மொத்த லாப சதவீதம் என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க. இப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 62 வகுத்தல் சிறிய நம்பர் தானே கீழே போடும், சிறிய நம்பர் எவ்வளோ 78 இன்ட்டு 100. ஓகேங்களா, இப்ப அடிக்கலாமா, இதால அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டால் அடிச்சா வரும் 31, இங்க அடிச்சோம்னா 39. ஓகேங்களா, அடுத்து 3031க்கு ஒரு 100, அப்ப எவ்வளவு வரும் 3100 வகுத்தல் 39. ஓகேங்களா, இப்ப இதை அடிங்க. 39 என்ன பண்ணும், பஸ் 3 அடிச்சிடலாம். 3 அடிச்ச வருது 13, இங்க அடிச்சோம்னா 1 3 3, இங்க 0 அடிக்க முடியாது, 1 அடிக்க முடியாது, 0 10ல 3 10ல 3. ஓகே, இது மாதிரி பாயிண்ட்ஸ்ல வரும், இதை நிப்பாட்டிக்கலாம். அப்ப 1033, இதை 13 டேட் அடிங்க. 1 13 13, 7 13 91, மீதி 12, பின்னாடி ஒரு 3. இப்போ 123 எத்தனை 13 இருக்கும், 9 13 இருக்கும். 9 13 117, மீதி எவ்வளவு 6 0. அப்ப 60ல எவ்வளவு இருக்கும், 60 எத்தனை 13 தான் இருக்கும், 13 26 39 52 4 தான் இருக்கும். அப்ப 49.4 சம்திங்ல வரும். ஓகேவா, 79.4 சம்திங்ல வரும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, விடையை அருகில் உள்ள முழு எண்ணுடன் முழுமைப்படுத்தவும். அப்ப 79.4 எப்படி சொல்ல முடியும், 79% சொல்ல முடியும். அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட், ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து ரூபாய் 3250 என குறிக்கப்பட்ட ஒரு சலவை இயந்திரம் 20% தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. இருப்பினும் கடைக்காரர் அடக்க விலையிலிருந்து 10% லாபம் ஈட்டினால் சலவை இயந்திரத்தின் அடக்க விலை என்ன. ஓகேவா, அதாவது குறித்த விலை இருக்கு, தள்ளுபடி இருக்கு, லாபம் இருக்கு, அடக்க விலை கேட்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்த அதே கான்செப்ட் தான். குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம், 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. ஓகே, அப்ப குறித்த விலை எவ்வளோ 30,250, லாபம் எவ்வளோ 10%, அப்போ 110, தள்ளுபடி 20, அப்ப 80 இன்ட்டு அடக்க விலை. இப்ப என்ன பண்ணலாம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்ப அடுத்து என்ன 11 அடிங்க. 1 11 11, 2 11 22, மீதி 8 82ல 7 11 77, மீதி 5 55ல 5 0. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், 8ஆல பெருக்கலாம். அப்ப 2750 8ஆல பெருக்க போறோம். அப்ப எவ்வளவு வரும் 40, மீதிங்க 4 56 66 16 22. அப்ப அடக்க விலை எவ்வளவு வரும் 22,000 வந்திருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 34 km/h வேகத்தில் மிதிவண்டியில் சவாரி செய்யும் ஒரு நபர் 6 நிமிடங்களில் ஒரு பாலத்தை கடக்கிறார் எனில் பாலத்தின் நீளத்தை காண்க. ஓகேங்களா, அப்ப 6 நிமிடங்களை கடந்துறாருல, அப்ப 6 நிமிடம் கடந்த தொலைவு தான் பாலத்துடைய நீளமே. ஓகேவா, அப்ப பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 34 கிலோமீட்டரா, அதாவது 60 நிமிடத்துக்குள்ள 34 கிலோமீட்டர் போவார். ஓகேங்களா, அப்ப 6 நிமிடத்துல எவ்வளவு போறாரோ அதுதான் அந்த பாலத்துடைய நீளம். ஓகேவா, அப்ப 60 நிமிடத்துல 34 கிலோமீட்டர் போனா 6 நிமிடத்துல எவ்வளவு போவாங்க, எவ்வளவு போவாங்க, இது அப்படியே தலைகீழ மாத்திக்கலாமா. அப்ப 6/60 இன்ட்டு 34, 4 6 6ங்க 10, ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு நம்ம பாயிண்ட் எவ்வளவு வரும் 3.4. ஓகேங்களா, அப்ப பாலத்துடைய நீளம்ங்கிறது எனக்கு எவ்வளவு இருக்கும் 3.4 தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 5.5 என்ற தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி தொகை 9,064 ஆகும். இதில் அதே தொகைக்கு ஆண்டுக்கு 7.5% விகிதத்தில் 9 ஆண்டு வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு. இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இதே தேர்வுல. இங்க பாருங்க, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அசல் மதிப்பை கண்டுபிடிப்போம். அப்ப பாருங்க 9,064, அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. 5.5 எப்படி போடுவோம், 55 கீழே 10 இன்ட்டு இந்த 3 1/5 15 1 கூட்டினா 16 வகுத்தல் 5. ஓகேங்களா, படிக்கலாமா, 4 5 5 11 5 55. அடுத்து
இங்க நானாங்கா 16, 25 நாங்கா 100, ஈரெண்டா 4, ஐரெண்டா 10, ஓரெண்டு 2 இங்க அடிச்சோம்னா 4, மீதி 1 10ல 5, 3, 2. இப்ப என்ன பண்ண 11 அடிச்சாங்க, ஒரு 11 11, 4 11 44, மீதி 1 13ல 1, மீதி 2 22ல 2. அப்ப 412 இங்க உள்ள இருக்கு ஒரு 125. அப்ப 412 125 பெருக்குங்க. பெருக்குங்க வரும் 5ஆல பெருக்கணும்னா 10, இங்க ஒரு 1, 5 1 6, இங்க எவ்வளவு வருது 20. அடுத்து 2ஆல பெருக்கணும்னா 412 அப்ப 824. 1ஆல பெருக்கணும் அதே தான் வரப்போகுது. அப்ப இங்க தனியா எழுதிக்கிறேன் 2060 824 412. அப்ப கூட்டினால வரும் 0 0, இங்க 1 போட்டா 5, அடுத்து 10 11, இங்க 5. அப்ப எவ்வளவு வருது 51,500. அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு கிடைக்குது 51,500. இங்கதான் அந்த 51,500 அப்ளை பண்ண போறோம். அப்ப வட்டி கண்டுபிடிக்க போறோம். அசல் மதிப்பு எவ்வளவு 51,500. கீழே 100 போடலாம் இன்ட்டு 7.5 எப்படி எழுதுவோம் 75 வகுத்தல் 10 இன்ட்டு இந்த 9 3 பை இந்த எப்படி எழுதலாம் பெருக்கணும் 45 48 வகுத்தல் 5. ஓகே படிக்கலாமா? இங்க மேல 2 ஜீரோவுக்கு கீழே 2 ஜீரோ கேன்சல். அடுத்து ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 இங்க அடிக்க முடியாது 3 15. அடுத்து இங்க அடிச்சோம்னா ஈரஞ்சா 10 15 5 75, ஓரன் 2 24 2 48. இப்போ இது ஃபுல்லா பெருக்குங்க. பெருக்குன்னு எவ்வளவு வரும்னு பாருங்க. எவ்வளவு வரும் 15 24. ஓகேவா? அப்ப எவ்வளவு வரும் 360. அப்ப 360 இங்க எவ்வளவு இருக்கு 103. இப்ப பெருக்குன்னு எவ்வளவு வரும் லாஸ்ட் ஜீரோ சேர்த்துக்கலாம். அப்ப எவ்வளவு 18, இங்க 6, இங்க 9, இங்க 3, அப்ப 8, 10 இங்க ஒரு 1 7 3 0. அப்ப எவ்வளவு கிடைக்குது 37,080. ஓகேங்களா? அப்ப வட்டி மட்டும்தான் எவ்வளவு கிடைக்குது 37,080. ஓகேங்களா? எனக்கு அசல் வேலை எவ்வளவு இருக்கு 51,500. அப்ப எவ்வளவு வரும் இங்க ஒரு 580 580, இங்க ஒரு 51 37 88. அப்ப 88,580 வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் குழாய் P ஆனது ஒரு தொட்டியின் 2/3 பகுதி 20 மணி நேரத்திலும் குழாய் Q ஆனது அதே தொட்டியின் 5/9 பகுதியை 25 மணி நேரத்தில் நிரப்பும். P மற்றும் Q ஆகிய இரண்டு குழாய்களும் 3 மணி நேரம் திறந்திருந்து பின்னர் 2 மூடப்பட்டன. பின் வடிகுழாய் R மட்டும் திறக்கப்பட்டு அது அத்தொட்டியுள்ள தண்ணீரை 4 மணி நேரத்தில் காலி செய்தது. எனில் P, Q மற்றும் R ஆகிய அனைத்து குழாயும் ஒன்றாக திறக்கப்பட்டால் காலியான அத்தொட்டி நிரப்ப எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? ஓகே பாருங்க. இப்ப B ஓகே பாருங்க B எவ்வளவு நேரம் எடுத்துக்குது 2/3 பகுதி தானே 20, அதாவது 2 பங்குக்கு 20 மணி நேரம். அப்ப 3 பங்குக்கு எவ்வளவு வரும் 2 பங்குக்கு 20னா 1 பங்கு 10, 3 பங்கு எவ்வளவு வரும் 30. அப்ப அந்த தொட்டியை முழுமை நிரப்பி எவ்வளவு நேரம் ஆகும் 30 மணி நேரம் ஆகும். இதே மாதிரி Q ஓகேவா 5 பங்கு தான் 25. அப்ப ஒரு பங்கு எவ்வளவு 5. அப்ப 9 பங்கு தான் மொத்த பங்கு. அப்ப 9 பங்கு எவ்வளவு வரும் 45. ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டு குழாயும் திறந்து விட்டாங்கன்னா மொத்தம் எவ்வளவு நேரத்தில் நிரப்புன்னு பார்க்கலாம். அதாவது P plus Q. P plus Q எப்படி கண்டுபிடிப்போம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பெருக்குவோம். கீழே என்ன பண்ணுவோம் கூட்டியும் கூட்டினால வரும் 75. அப்ப அடிச்சால வரும் ஈரஞ்சா 30 5 ஈரபாஞ்சா 30 5 பாஞ்சா 75 ஓரஞ்சு 5 9 மொத்தம் வருது 18 மணி நேரம். அப்ப இந்த ரெண்டு குழாயும் திறந்து விட்டாங்கன்னா 18 மணி நேரம் நிரம்பிடும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க ஒரு 3 மணி நேரம் தான் திறந்து விடுறாங்களா. அப்ப 3 மணி நேரத்துல எவ்வளவு நிரப்புதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்ப மொத்தம் 18 மணி நேரமா அப்ப தலைகீழ போடுங்க 1/18. அப்ப 3 மணி நேரம் தான் நிரப்புது. அப்ப எவ்வளவு வரும் 1/6. அப்ப 3 மணி நேரம் திறந்து விட்டாங்கன்னா 6ல ஒரு பங்கு தான் நிரப்பும். இப்ப இந்த 6ல ஒரு பங்கை எந்த குழாய் வெளியேற்றுது 6 குழாய் தான் வெளியேற்றுது. அப்ப இது 1/6 6 குழாய் வெளியேற்ற போது எவ்வளவு நேரம் ஆகுது 4 மணி நேரம் ஆகுது. அப்ப ஒரு பங்கு தான் 4. அப்ப 6 பங்கு எவ்வளவு வரும் 24. அப்ப 6 குழாய் என்ன பண்ணும் அந்த தொட்டியை முழுமையான தொட்டியை வெளியேற்ற 24 மணி நேரம் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த மூணுமே திறந்து விட போறாங்க. அப்ப B இருக்கு Q இருக்கு R இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த மூணு குழாயும் திறந்து விடலாம் 30 45 24. ஓகேவா? இந்த மூணு நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் 30 45 24 எல்சிஎம் சொல்ல வரும் பாத்தீங்கன்னா 360 வரும் வகுத்தல். ஓகே 30ல இருந்து 360 என்ன பண்ணும்
12ஆல பெருக்கினாலே போதும். இது என்ன நிரப்புறதுனால +12. அடுத்து Q வந்து 45. அப்ப 40 என்ன பண்ணும்? 8ஆல பெருக்கினா 360. இதுவே நிரப்புறதுனால இதுவும் பிளஸ். அடுத்துங்க 24 360 என்ன பண்ணும்? 12ஆல பெருக்கணும். இந்த ஆர்க்குள்ள என்ன பண்ணுது? வெளியேற்றக்கூடிய வேலை தானே செய்யுது. அப்ப என்ன அது மைனஸ். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வரும்? 360 வகுத்தல் 12 சரி எவ்வளவு வருது? 15 வருது. ஓகேங்களா? 15 24 360. ஓகே. அப்ப 12 8 கூட்ட 20 20ல 5 போச்சுன்னா 5. ஓகேங்களா? இப்ப அடிச்சுனா 4 5 5 7 5 35 மீதி 1 10ல 2. அப்ப இந்த 3 குழாயும் திறந்து விட்டானா எவ்வளவு நேரம் ஆகும்? 72 மணி நேரம் ஆகும். அடுத்து 3 தளபாட பொருட்களின் சராசரி விலை 16,020. அவற்றின் விலைகள் 3:5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் மிகவும் மலிவான பொருளின் விலை எவ்வளவு? ஓகேவா? இங்க என்ன கேக்குறாங்க? சராசரி விலை கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க? 16,020. இந்த விகிதத்தை பாருங்க 3 5 7 எனக்கு ஒரே மாதிரி கூடிட்டே போதா? 2 கூடுது, இங்க 2 கூடுதா? அப்ப எனக்கு சென்றா உள்ளதான சராசரி. அதாவது 5 பங்கு தான் எனக்கு எவ்வளவு? 16,020. எனக்கு என்ன கொஸ்டின்டாங்க? மலிவான பொருள். அப்ப மலிவானது என்னது? 3 பங்கு தானே. அப்ப 3 பங்கு எவ்வளவு வரும்? ஓகேங்களா? 5 பங்கு 16,020னா 3 பங்கு எவ்வளவு வரும் கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிப்போம்? தலைகீழா போடலாம். 3/5 × 16,020. 4 5 5 5 5 மீதி 1 10ல 2 2 அடிக்கும்போது 0 20ல 4. அப்ப 3204 × 3. அப்ப எவ்வளவு வரும் பாருங்க? 3 × 3000 9000 200 × 3 600 4 × 3 12. அப்ப எவ்வளவு வரும்? 9612. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ரூபாய் 132 என்ற தொகையை 3 நபர்களுக்கிடையே 4 11 18 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் பகிர்ந்தளித்தது மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய பங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மொத்த தொகை எவ்வளவு? 132. மொத்த பங்கு எவ்வளவு? 4 11 18. இதை ஃபுல்லா கூட்டுங்க. 14 15 15 18 33. அப்ப 33 பங்கு தான் 132. 33 பங்கு எவ்வளவு? 132. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மிகப்பெரிய மிக சிறிய பங்களுக்கு இடையான வித்தியாசம். அப்ப மிகப்பெரியது 18, மிக சிறியது 4. இப்ப வித்தியாசம்னா கழிப்போம். 18 4 போச்சுன்னா 14. அப்ப 14% எனக்கு எவ்வளவு வரும்? அதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? தலைகீழா போடலாமா? அப்ப 14/33 × 132. இப்ப இதை என்ன பண்ணலாம்? 3ஆல அடிங்க. அடிச்சல் வரும் 11 3. இங்க அடிச்சோம்னா 4, இங்க ஒரு 4. அடுத்து ஒரு 11 11 4 44 14 இருக்குன்னா 56. அப்ப வித்தியாசம் எனக்கு எவ்வளவு வரும்? 56 கிடைச்சிருக்கும். அடுத்து ஒரு கடிகாரத்தில் குறிக்கப்பட்ட விலை 900 ஆகும். 10% மற்றும் 20% ஆகிய தொடர்ச்சியான தள்ளுபடி வழங்கிய பிறகு கடிகாரத்தின் விற்பனை விலையை காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க 900 ரேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 10% டிஸ்கவுண்ட் பண்றாங்களா? இல்ல 10% எவ்வளவு வரும்? 90 ரூபாய். அப்ப 90 ரூபாய் கழிச்சு எவ்வளவு வரும்? 810. அடுத்து என்ன பண்றாங்க? 20% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10% பண்ணாங்க. இப்ப அடுத்து எவ்வளவு பண்ண போறாங்க? 20% பண்ண போறாங்க. இதுல எவ்வளவு வரும்? இதுல 10% 81. அப்ப 20% வரும் 162. அப்ப 162 மைனஸ் பண்ணலாம். அப்ப கழிச்சல் வரும் 0 8 போது 10ல 2 போச்சுன்னா 8. இங்க 0 வரும். 10ல 6 போச்சுன்னா 4. 7ல 1 போச்சுன்னா 6. அப்ப 900 ரூபாய் உள்ள ஒரு பொருளை அவங்க எவ்வளவுக்கு வித்திருப்பாங்க? 648 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து ஒரு எண்ணானது 100% அதிகரிக்கப்படும் போது அது 2720 என ஆகின்றதெனில் அந்த எண் என்னது? இதே பேர்ல இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்ப அந்த நம்பர் வந்து 100%மா? இங்க என்னது? 100% அதிகரிக்கிறாங்களா? அப்ப என்னது? 200% தான் 2720. அப்ப அந்த நம்பர் எவ்வளவு? 100%. அப்ப 100% எவ்வளவு வரும்? இங்க 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்ப இது 2ஆல டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? 1 இங்க 360. அப்ப 1360. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து ஒரு உருளையின் பக்கவாட்டு மேற்பரப்பு 336.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். அதன் உயரம் 23 சென்டிமீட்டர் ஆகும் இருந்தால் அதன் கன அளவை கண்டறியவும். இதே மாதிரி பண்ண இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? பக்கவாட்டு மேற்பரப்பு அப்படின்னா ஃபார்முலா 2/RH. இதோட மதிப்பு எவ்வளவு? 336.4. வயோட மதிப்பு என்ன பண்றாங்க? 3.14 தான் போட சொல்றாங்க. 2 × 3.14 × ஆர மதிப்பு தெரியாது. உயரம் எவ்வளவு? 23
336.4. அப்ப இது வந்து என்ன பண்ணலாம், ஆர மதிப்பை கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? இதை நீ கரெக்டா போட்டு அடிச்சா உங்களுக்கு ஆர மதிப்பு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 2.32 சம்திங்ல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப இந்த ஆர மதிப்பு தூக்கி என்ன பண்ணலாம், கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். இப்போ பையோட மதிப்பு 3.14 இன்ட்டு ஆர மதிப்பு எவ்வளோ 2.32 ஸ்கொயர் இன்ட்டு உயர மதிப்பு எவ்வளோ 23. ஓகேவா? இதை நீங்க ஃபுல்லா பெருக்கினீங்க உங்களுக்கு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 388 பிளஸ் சம்திங்ல உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்ப 388 பிளஸ் நம்ம எது நெருக்கமா இருக்குன்னு பாருங்க. எது நெருக்கமா இருக்கு 388 பிளஸ்ல 391.74 அப்படிதான் ஆன்சரா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம இது வந்து முழுமையா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ ஃபுல்லா போட்டு பெருக்கணும். அதுலயே நம்ம சிரமம் இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா நம்ம இங்க 2 இலக்கம் தான் எடுத்திருப்போம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 இலக்கத்துக்கு மேல கூட நமக்கு வரும். அப்படிங்கும்போது ஆரத்துடைய மதிப்பு 2.3246 அப்படி நிறைய நம்பர்ஸ் வரும்போது நம்ம 2 டிஜிட் மட்டும் தான் எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இங்க வேரியேஷன் கிடைக்கும். அப்ப அங்க வரக்கூடிய ஆன்சர் கொஞ்சம் நம்ம கூட்டிக்கணும். அப்ப 391 தான் எனக்கு ஆன்சரா இருக்கும். அடுத்து 500 மற்றும் 5 இதன் இடைவிகித சமன். என்ன கேக்குறாங்க, இடைவிகித சமன். இடைவிகித சமன் ஒண்ணுமே இல்லப்பா, அங்க என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப 2 5க்கு 1 5, 2 0க்கு 1 0. அப்ப ஆன்சர் வரும் 50. இல்லைன்னா நீங்க மொத்தமா பெருக்கலாம். 500 × 5 வரும் 2500, 2500 வெளியே எடுத்து வரும் 50. அப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது விருப்பமா இருக்கு அப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பண்ணல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கா. இப்போ இந்த 25 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் மேல பார்த்தீங்கன்னா வந்த பேட்டர்ல ரிப்பீட்டா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் மைண்ட் வச்சுங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. வந்த பேட்டர்ன் திரும்ப வரும். நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம டயத்தை மேனேஜ் பண்ண முடியும், டயத்தை குறைக்க முடியும். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இன்னும் இல்லை சந்திக்கலாம். நன்றி.